அதாவது குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஜெல்லி. அது வந்து எசன்ஸ் போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெல்லி, ஆனால் இது வந்து இயற்கையான நேச்சுரல் ஜெல்லி. அண்ணன்ட்ட நம்ம இப்போ ஜெல்லி சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் கேட்டிருக்கோம். ஒரு நேச்சுரல், அதுவும் நேச்சுரல் ஸ்பூனு பார்த்துங்க. ஜெல்லி பாருங்கள், உண்மையிலே ஜெல்லி. உஜி என்னாச்சு இது? உண்மையிலே எப்படி ஜெல்லி மாதிரியே அப்படியே இருக்குது பாருங்கள். இது எப்படி இப்படி கொண்டு வந்தாங்க உண்மை? பாருங்கள், உண்மையிலே அப்படியே ஒரு ஜெல்லி ப்ரிப்பேர்டு, கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரியே அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. பட் கடைக்கு இதுக்கு என்ன வித்தியாசமானா, கடையில் கிடைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல், திஸ் இஸ் டோட்டலி நேச்சுரல், 100% நேச்சுரல் கோகோனட் ஜெல்லி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பீஸ்லாம் போட்டு உண்மையிலே ஜெல்லி உண்மையில் நல்லாயிருக்கும். கோகோ ஜெல்லி ஜெல்லி வச்சுருக்கோம். இது கலரை பார்த்தா ஆக்சுவல் இளநீ தண்ணி மாதிரியே இருக்குது. தேங்காய் சேர்த்துருக்காரு, இளநீ தேங்காய் சேர்த்துருக்காங்க. இந்த டேஸ்ட்டில் தான் நம்ம சர்பத் சேர்த்துருக்காங்களா இல்லையாங்கிறதே தெரியுது. ஏன்னா மற்ற கடையில் வந்து சர்பத் சேர்த்தாங்கன்னா எல்லோயிஷோ ரெட்டிஷோ கலர் இருக்கும். இது வந்து ஒயிட்டிஷாக இருக்கும். நம்ம இளநீர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. டேஸ்ட்டில் தான் இது சர்பத் சேர்த்துருக்கிறது தெரியுது. வெயிலுக்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக இருக்குது. இந்த தாகம் இளநீர் சர்பத் கடை வந்து எங்கே இருக்குன்னா, காலவாசல் டு பழங்கானத்தம் போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருக்குது. வீட்டில் தயார் பண்ணுற சர்பத்தா? சர்பத் நீங்களே தயார் பண்ணுறீங்களா? இன்னும் நல்லா இருக்குது உண்மையிலே. அதான் வெளியில் வாங்குறது கலர் வரும் போல இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். குடிக்கும்போது ஒரு மாதிரி சுல்லுன்னு ஒரு மாதிரி அதான் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுது. அது உண்மையிலே நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஜி. நான் மதுரையில் நீங்கள் பல இடத்துல வந்து இந்த இளநீர் சர்பத் வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே குறையக்கூடிய டேஸ்ட் வந்து மற்ற எந்த இடத்துலையும் கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து இந்த சர்பத் வந்து இவங்களே ஹோம்மேட், வீட்டிலே தயாரித்து இந்த சர்பத் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இது ஹோம்மேட் டேஸ்ட்டு, அந்த நேச்சுரல் டேஸ்ட்டு வந்து அப்படியே தெரியுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சர்பத்தில் வந்து சப்ஜாவதை வந்து சேர்த்துருக்காங்க. சப்ஜாவதை சேர்த்துருக்கனால உடம்புக்கு வந்து இது வெயிலுக்கு வந்து ரொம்ப கூலிங்கான ஒரு விஷயம். அந்த ட்ரெடிஷ்னல் சர்பத் மேக்கிங் அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் கலர் அண்ட் டேஸ்ட் அப்படியே இருக்குது. அப்படியே அந்த இளநீர் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக பைபாஸ் ரோட்டில் வர்றப்போ இந்த தாகம் இளநீர் சர்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. உண்மையிலே இந்த நேச்சுரல் டேஸ்ட்டு எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒன்று.